ஐயோ ஆதி, உங்களை யார் இப்படி புது புடவை கட்டி புது பொண்ணு மாதிரி பூவெல்லாம் வச்சுக்க சொன்னது? ஆதி விடுங்க ஆதி. ஆதி ப்ளீஸ் ஆதி. இந்த வீடு எனக்குள்ள எத்தனையோ மறக்க முடியாத அழகான ஞாபகங்களை கொடுத்திருக்கு. மறக்கணும்னு நினைக்கிற ஞாபகத்தையும் கொடுத்திருக்கு. மறுபடியும் நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு நினைச்சே பார்க்கல. துரை இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஏதோ ஒரு விதத்துல துரையோடவும் மித்ராவோடவும் கான்டாக்ட்ல இருக்காங்க. இங்க தேடி பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆதி அப்படி பாக்குறீங்க? என்ன இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே இல்லையோ? அது என்னமோ தெரியல, என்ன மாயம்னே புரியல. உன்னை மட்டும் தினம் தினம் பார்க்குறப்பெல்லாம் நீ புதுசு புதுசா தெரியற. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாரதி, நீ ரொம்ப மோசம். புருஷன் நம்மளை ரசிச்சு இவ்வளோ ஆசையா கவிதை மாதிரிலாம் பேசுறானேன்னு சொல்லி அதை பாராட்டாம அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அப்படியே சாதாரணமாக கண்டுக்காம போற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை பாரதி. அப்புறம் ஒரு டைம்ல நான் உன்னை யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கிற நிலைமை வரலாம். அப்பெல்லாம் நீ இதை நினைச்சு பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ. அப்படியா சார்? அந்த மாதிரி நடக்கிறப்போ பாத்துக்கலாம். இப்ப என்ன வேலை செய்ய விடுங்களேன் ப்ளீஸ். பாரதி, பார்த்து பார்த்து நடக்க கூடாதா? இப்பதான் என்னமோ பெருசா என்ன பாத்துக்குதான் நீங்க இருக்கீங்கன்னு டயலாக்லாம் சொன்னீங்க. பாத்துக்க மாட்டீங்களோ? நான் உன்னை பாத்துக்கிறேன் பாரதி. ஆனா என்னையும் தமிழையும் இந்த குடும்பத்தையும் பாத்துக்கிறதுக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா? என்னதான் ஆம்பளைங்க வெளியே ஹீரோவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பொண்டாட்டி தான் ஹீரோ. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களோ? இப்போ ஒன்னும் நடக்கல, நீங்க சாப்பிடுங்க. போங்க ஆதி. ஆதி, அந்த இடத்துல தொலைஞ்சு போன கம்மலோட ஜோடி கம்மல் இந்த வீட்ல இருக்கு. அப்படின்னா சந்தேகமே இல்லை, யாரோ இந்த வீட்ல இருந்துதான் துரை கூடயும் மித்ரா கூடயும் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். வழக்கமா ஏதாவது சம்பவம் பண்ணணும்னா எனக்கு தானே ஃபோன் பண்ணுவீங்க? ஆமா, இப்போ அதுக்கு என்ன? இப்போ புதுசா ஆளுங்களை இறக்கிருக்கீங்க போல மேடம். இங்க பாரு, நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல எதை பத்தி பேசுறேன்னு சொல்லு. இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து பெருசா ஒரு மேட்டர் பண்ணிருக்கீங்க. அதுக்கு எங்களை கூப்பிடாம புதுசா ஒரு கூட்டத்தை இறக்கிருக்கீங்க. நான் எத்தனை வருஷமா உங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்கேன் மேடம். எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், எவ்வளவு பேரை போட்டு தள்ளியிருக்கேன். இப்படி அசால்ட் பண்ற வேலையெல்லாம் நீங்க எனக்கு தானே மேடம் கொடுத்துருக்கணும். எங்க பாரு ரவி, இப்பவும் சொல்றேன், நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஏதோ ரொம்ப தப்பா இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொன்னியே, அங்க என்னதான் நடந்துச்சு? உங்க ஆளுங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பூந்து போலீஸ்காரங்களே அடிச்சு உங்க ஆளு துரைய லாக்அப்ல இருந்து தூக்கி இருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க? இந்த விஷயத்தை பத்தில எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னா இதை யார் பண்ணிருப்பா? நம்மள சுத்தி என்னதான் நடக்குது? ஒருவேளை ஆதி இது எதுவும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? வாய்ப்பே இல்ல மேடம். ஆதி துரை மேல சந்தேகப்பட்டு துரை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடுறத நாம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால இந்த விஷயத்துல ஆதிக்கு எந்த சந்தேகமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டதும் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு மேடம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ப்ளீஸ் கேர்ஃபுல்லாவே இருங்க. என்னோட கால்குலேஷன் படி நான் கெஸ் பண்ணது மட்டும் கரெக்டா இருந்தா அந்த பாரதி கண்டிப்பா அங்கதான் இருப்பா. என்ன மித்ரா, உன் இஷ்டத்துக்கு உளர்ற? உன் கெஸ் எல்லாம் இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த பாரதி எல்லாம் இங்க வரதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னடா பாரதி இங்க இருப்பான்னு சொல்லி என்கிட்ட பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல துரை எங்க போனா
துறைய ஜெயில இருந்து யார் தப்பிக்க விட்டாங்கன்னு அதை போய் கண்டுபிடி. இங்கெல்லாம் அவ வர சான்ஸே இல்லை. வாங்க, எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க. உங்களோடதுதான். உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமா எப்ப வருவீங்கன்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த வீட்டை விட்டு போறப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். பரவாயில்ல, புருஷனும் பொண்டாட்டியும் பாக்குறதுக்கு அப்படியே இருக்கீங்க. அது கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏ பாரதி, அச்சச்சோ, சத்தம் போடக்கூடாது. உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் நான் இப்படி உங்க முன்னாடி வந்து நிப்பேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா ஏன் முன்னாடியே வந்து நிப்பன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. வெல்டன் பாரதி. தேங்க்யூ so மச். இதோ இப்போ இந்த நிமிஷம் உங்க கண்ணுல நான் பயத்தை பார்த்துட்டேன். என்ன சொன்ன? பயமா? எனக்கா? அதுவும் உன்னை பார்த்து ஆசைப்படலாம் பாரதி. ஆனா உன்ன மாதிரி பேராசைப்படக்கூடாது. சரி பாரதி, அதெல்லாம் விட. இப்ப எதுக்காக இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? சொல்றேன். அதுக்காக தானே தேடி பிடிச்சு நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். எனக்கு நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாரதி, ரொம்ப அப்பாவியா இருக்கியே. இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு உனக்கு தெரியலையா? சரி விடு, தெரியாம கேட்டுட்ட. சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. ஆதியோட சொத்து பூரா எனக்கு வேணும். அதுக்காக தாண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நல்ல விதமா சொல்றேன், கேட்டுக்கோ பவானி. நான் இந்த வீட்டுக்குள்ள ஆதிய கூட்டிட்டு வருவேன். அதை யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது.